ஹடாமே இன்றைக்கி நம்மளோட ஹயாங் லைன்ஸில் நம்மளோட நம்ஜூனோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அரேஞ்ச் மேரேஜ் வித் ஸ்கூல் க்ரஷ். ஆக்சுவலாக நிறைய பேர் ஃபேண்டஸியாக கேட்டிருந்தீங்க. ஃபேண்டஸியானால் யோசிக்க முடியல. ஸோ அதனால நான் எனக்கு டக்குன்னு இதான் மைண்டில் வந்துச்சு. ஸோ அதோட ஓகேன்னு இந்த ஸ்டோரியை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஜின்னுக்கு ஒன் ஷாட் வரும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மினி இன்ட்ரோ பார்த்தலாம். எப்போதுமே நம்ம ஹீரோனி இன்ட்ரோ தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹீரோனி நீங்கள் தான். உங்கள் பேர் ஓய், நீங்கள் காலேஜ் ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு கம்பெனி ஐடி ஃபீல்டை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஒரு குட்டி ஒரு பிரதர் ஒரு தம்பி இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோ சைடு கிம் நாம்ஜூன். ஸோ அவர் ஒரு ஆஃபீஸ் ஒரு பிஸ்னஸ் குட்டியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்குமே பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவருக்கு ஒரு அண்ணன் இருக்கார். ஸோ இந்த ஸ்டோரிக்கு இந்த இன்ட்ரோ போதும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ப்ரெசன்ட் சீன். நீங்கள் மார்னிங் கரெக்டாக டைம் அலாரம் வச்சுட்டு எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கீங்க. உங்கள் தம்பி அப்போ தான் தூங்கு மூஞ்சி மாதிரி எந்திரிச்சு உட்காந்துட்ருக்கான். அவன் இப்போ தான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான். ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் தான் கேப்பு. ரெண்டு பேருமே செம்ம க்ளோஸாக அடிச்சுக்கிட்டு நல்லா நாடுவீங்க. நீங்கள் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்கீங்க. அப்பையில் உங்கள் அப்பாவுமே உங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காடுறாங்க. உங்கள் அம்மாவுமே உங்களே பார்த்துட்ருக்காங்க. உங்கள் தம்பியும் உங்களை ஒரு மாதிரியே பார்க்குறான். ஸோ நீங்கள் அப்பயே நினச்சிட்டிங்க என்னமோ சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்பையில் உங்கள் அம்மா உங்கள் அப்பா நைஸாக இது சைகை கட்டுறாங்க. சொல்லுங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை ஓரக்கண்ணிலே பார்த்துட்ருக்கீங்க. அப்பையில் உங்கள் அப்பா சொல்கிறாரு, உங்கள் தம்பிக்கிட்ட சைகை கட்டுறாரு. நீ சொல்கிறா அப்படின்ட்டுன்னு. நீங்கள் இதையே நோட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எதையுமே கண்டுக்காத மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் தம்பி தட்டு தடுமாறி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வர்றான். நீங்கள் அப்பையில் நில்றா, நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கே தெரியுது. அப்பா ஒரு வாட்டி சொல்லி பார்த்தாரு, அம்மா ஒரு வாட்டி சொல்லி பார்த்தாங்க, ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு வாட்டி சொல்லி பார்த்தாங்க, ரெண்டு பேர் பேச்சையும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னே விட்டு சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவங்கள பார்த்து ஈ அப்படிங்கிறான். அப்போயில் உங்கள் அம்மா சொல்கிறாங்க, என்னடி வயசும் போயிட்டே இருக்குது, டக்குன்னு கல்யாணம் பண்ணணும்ல அப்படின்ட்டு நான் சொல்கிறாங்க. நீங்கள் அப்போயில் சொல்கிறீங்க, எனக்கு வயசு 60 ஆகலை, ஜஸ்ட் 23 தான் ஆகுது, எதுக்கு இப்படி அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. என்னடி அவசரப்படுறாங்க, எல்லா பொம்பளை பிள்ளையும் பெற்ற அப்பா அம்மா இப்படி தானே, டக்குன்னு படிப்பு முடிச்சுட்டேன், ஒரு வருஷம் வேலை பார்த்துட்டேன், இதுக்கு மேலே என்ன டக்குன்னு கல்யாணம் பண்ணிவிட்டு உன்னோட மேரேஜ் லைஃப்பை பாரு, உன் ஹஸ்பண்ட் ஓகே நீ வேலைக்கு போ அப்படின்னு சொன்னாலும் அவர் பெர்மிஷனோட போயிட்டு வா, அப்போ தானே எங்களுக்கும் சரி ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நிம்மதியாக இருப்போம், காலை கெட்டு போய்கிட்டு இருக்கோம் ஐயன், கொஞ்சமாச்சும் யோசி, எங்கள் சைட்லேருந்து யோசி அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே அவங்க புராணத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க. ஒரு 4-5 மாப்பிள்ளையும் நீங்களே வேணாம்னு சொல்லிட்டு தட்டி விட்டுட்டீங்க. உங்கள் அம்மா அதுக்கப்புறம் எவ்வளோ கேட்டு பார்த்தாங்க, நீங்கள் அப்பயும் ஒத்துக்கலை. உங்கள் அப்பாவுமே எவ்வளோ கேட்டு பார்த்தாரு, அப்பயுமே ஒத்துக்கலை. ரெண்டு பேருமே சேர்ந்துமே சொல்லி பார்த்தாங்க, அப்பயுமே நீங்கள் கேட்கல. அப்புறம் தான் உங்கள் தம்பியை விட்டு இதை சொல்ல சொல்லியிருப்பாங்க. பட் நீங்கள் அவன் சொல்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டிங்க இந்த விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு உங்களுக்கு மேரேஜ் லைஃப்லலாம் அவ்வளோக்கா பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்னும் கொஞ்சம் நம்ம லைஃப்பை பார்த்துட்டு நம்மளுக்குன்னு ஒரு செட்டில் ஆகிட்டு ஒரு லைஃப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு 27 அந்த ரேஞ்சில் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் உங்கள் அப்பா அம்மா வீட்டில் ஒத்துக்கிறவே மாட்டுறாங்க. 23 வயசு ஆகிடுச்சு, ஸோ உனக்கு இப்போ மாப்பிள்ளை பார்த்தா தான் அது செட் ஆகி இதாகிட்டு ஒன்று 24-25 ஏஜ்குள்ளே மேரேஜ் பண்ணிடணும், 27 ரொம்ப வயசு ரொம்ப அதிகமாகிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிரெயின் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் எந்த பிரெயின் வாஷ்க்குமே மசியாமல் இருந்துகிட்ருக்கீங்க. அப்பையில் உங்கள் தம்பி சொல்கிறான், அவள் தான் மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, எதுக்குமா போட்டு அவளை போட்டு திணிச்சிட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சனாலும் அவள் அந்த மேரேஜ் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்க மாட்டா. அவளுக்கு எப்போ பண்ண தோணுதோ அப்போயே சொல்லுவா. நீங்கள் மேரேஜ் பண்ணி வைங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி தானேக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்குறான். ஆமாண்டா தம்பி, இதை தாண்டா நானும் சொல்கிறேன், எனக்கு லவ்லேயும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த மேரேஜ் லைஃப்பில்
மேரேஜ்லையும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்குன்னு எப்போ தோணுதோ அப்பயே நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். அப்போயெல்லாம் மாப்பிள்ளை பற்றி கல்யாணம் பண்ணி வைங்கன்னா கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறீங்க. அப்போயில வந்து உங்கள் அப்பா சொல்கிறாரு, என்னம்மா நீ இப்போ வந்து 27 வயசு 28 வயசில் வந்து சொல்லுவேன், அப்போயில இப்போ வர நல்ல மாப்பிள்ளை மாதிரி அப்போயில வரும்ன்ட்டு நான் வந்து நினைக்க முடியுமா? அப்போயில வந்து ஏதாவது ஒரு வீடு பிரச்சனையாக இருக்கா, இல்லை மாமியார் சரியில்லாமல் இருக்கலாம், மாமனார் சரியில்லாமல் இருக்கலாம், அதில் ஒரு ஒரு வருஷம் 2 வருஷம் ஆச்சுன்னா உனக்கு வயசு போயிருமா? இப்போ நல்ல நல்ல மாப்பிள்ளைலாம் வருது. ஸோ டக்குன்னு வந்து பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணிட்டு நாங்கள் வந்து நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்கையிலே வந்து உனக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டா தான் நாங்களும் வந்து அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனில் வந்து சந்தோஷமாக வந்து நிற்க முடியும். அப்படி தான் நாங்கள் அதுக்காக தான் வந்து சொல்கிறோம். நீ ஏன் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிற? அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப், கண்டிப்பாக நீ மேரேஜ் பண்ணி தான் ஆகணும். அது நாங்கள் சொல்லையில் எங்கள் திருப்திக்காக பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு மண்டை பிக்கிது. ஸோ அப்போயே நீங்கள் பொதுவாக வந்து சொல்லாமல் டக்குன்னு எழுந்திரிச்சு கையை கழுவுறீங்க. எனக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட் வருதோ நான் அப்போ சொல்கிறேம்மா. என்னை போட்டு வந்து மார்னிங்கே வந்து டென்ஷன் படுத்திகிட்டு இருக்காதீங்க. என்னெல்லாம் இப்போதைக்கெல்லாம் மேரேஜ்லாம் பண்ணிக்கலாம் முடியாது. நான் வந்து எனக்கு ஆஃபீஸ்லேயே நிறைய ஒர்க் இருக்குது. நீங்கள் காலையிலேயே இப்படி வந்து மைண்டை வந்து ப்ரெஷர் பண்ணிங்கன்னா அங்கே போயிட்டு வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டென்ஷன் தான் ஆகும். ப்ளீஸ்மா இதை வந்து இப்படியே விட்டுருங்க. சீக்கிரம் வந்து காலேஜ் கிளம்பி போ சரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பிக்கு மட்டும் பாய் சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டு வந்து எந்திரிச்சு உங்கள் கார்க்கு எடுத்துகிட்டு வந்து போயிடுறீங்க. 2 டேஸாக நீங்கள் வந்து யார்ட்டையுமே வந்து சரியாக பேசலை. உங்கள் தம்பிகிட்ட மட்டும் பேசுவீங்க. நீங்களும் உங்கள் தம்பியும் ஒன்றா தான் வந்து தூங்குவீங்க ஜாலியாக வந்து பேசிட்டு. ஸோ அப்போயில 1 fine day 1 night ஒரு 7 o'clock கிட்டே இருக்கும். அப்போயில வந்து அவன் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு பொண்ணு மேலே க்ரஷ்ஷுக்கா, ஆனால் வந்து அவங்க சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த க்ரஷ்ஷை பற்றி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அப்போயில நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து திங்க் பண்ணி பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. அவன் என்ன உனக்கு ஏதாச்சும் வந்து காலேஜ் டேஸ் ஸ்கூல் டேஸில் வந்து க்ரஷ் இருந்திருக்காங்களா, இல்லை நீ வேலை பார்க்குறியா அங்கே யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு அதையே திருப்பி கேட்குறான். ஸோ நீங்கள் அப்போயெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் வந்து டீப்பாக வந்து ப்ரீத் பண்ணிவிட்டு சொல்கிறீங்க, எனக்கு வந்து க்ரஷ் இருக்கிறதே ஒரே ஒரு க்ரஷ் தான். ஸோ நான் அவரை பார்த்தே ஒரு 10 years இருக்கும்டா அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறீங்க. என்னக்கா சொல்கிற 10 yearsன்னு? ஆமாம், நான் 6th படிக்கையில் ஸ்கூல் டேஸில் எனக்கு ஒரு 12th படிக்கிற சீனியர் மேலே ஒரு பயங்கரமான க்ரஷ்ஷு. ஆமாண்டா. அது எப்போது? நான் 5th படிக்கையிலேயே ஃபாலோ ஆகிட்டேன். நான் 5th படிக்கையில் அந்த பையன் 11th படித்தான். அப்போயே ஒரு பயங்கரமான க்ரஷ்ஷுடா. அதுக்கப்புறம் 6th வந்தேன், சீனியர் 12th. சும்மா வந்து சின்ன பிள்ளைய வம்பு இழுக்கிற மாதிரிலாம் அடிக்கடி என்னை வம்புலாம் இழுப்பார் தெரியுமா? அப்பா, அதெல்லாம் கோல்டன் மெமரிஸ். அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். ஆனால் 7th வந்தேன், எனக்கு ஃபுல்லாகவே போச்சு. ஏன்க்கா? ஏன்னா அவர் தான் வந்து ஸ்கூலே முடிச்சிட்டாரே அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. ஓஹோ, அப்போது நீ வந்து 2 years நான் வந்து அவர் நல்லா சைட் அடிச்சேன்டா. ஸோ 5th and 6th அதெல்லாம் வந்து சும்மா அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் தம்பி கேட்குறான், அப்போ நீ வந்து அவரை அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லையா? இல்லைடா, லாஸ்ட்டாக மார்க் ஷீட் வாங்க வந்தார், அப்போ பார்த்த மனுஷன்தான். அதுக்கப்புறம் இப்போ அவன் எங்கே இருக்கானோ என்ன பண்ணுறானோ, மேரேஜ் ஆயிடுச்சா? மேபி ஆயிருக்கும், கன்ஃபார்ம் ஆயிருக்கும்டா மேரேஜ்லாம். ஏன்னா வந்து எப்படி மேரேஜ் ஆகாமல் இருக்கும்? எனக்கே 23, என்னோட 6 years பெரியவங்க அப்படின்னா எப்படி மேக்ஸிமம் 29-30 years இருக்கும். மேரேஜ் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. மேபி ஒரு பொண்ணு கூட இருக்கலாம், பையன் கூட இருக்கலாம். ஓ, அப்போது என்னோட செல்ல அக்கா அதனால தான் வந்து மேரேஜுக்கு ஒத்துக்க மாட்டியா? அதுக்குன்னு இல்லைடா, எனக்கு அவர் பிடிக்கும், அது க்ரஷ்ஷு லவ் அந்த ரேஞ்சுக்கு நான் வந்து கொண்டு போகல. அந்த வயசில் க்ரஷ் அப்படிங்கிறதே வந்து தெரியாது. நான் 10th and 11th 12th வரையில் தான் அதோட க்ரஷ் அப்படிங்கிறதே நான் மீனானேன். மற்றபடி எனக்கு அந்த 5th and 6th வந்து எனக்கு அவங்கள பிடிக்கும், அந்த மாதிரி தான். எனக்கு ஏன் மேரேஜ் வேணாம் அப்படிங்கிறேன்னா, எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைடா. ஏன்னா வந்து அதுக்கு நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும், அதுக்கு வந்து ஒரு மெச்சூர் வேணும், அதுக்கு வந்து ஒரு பொறுப்பு வேணும் மேரேஜ் லைஃப்குள்ளே வந்து போக. அண்டு வந்து எனக்கு அந்த பையனை பிடிக்கணும், அந்த பையனை ஃபுல்லாக நான் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நான் வந்து அவங்க கூட வந்து லைஃப்பை வந்து ட்ராவல் பண்ண முடியும். அரேஞ்ச் மேரேஜ்னால் வந்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதே வந்து தெரியாது. மேரேஜ் ஆகிட்டு உள்ளே போகையில் தான் தெரியும்.
ஆனால் இதை போய் சொன்னால் நான் என்னம்மா பண்ணுவாங்க, உங்கள் அம்மா உங்கள் அப்பா என்னம்மா சொல்லுவாங்க, வேணா வந்து மேரேஜ் போய் மாப்பிள்ளை பார்த்துருவோம், ஒரு 6 and 1 year கூட பேசி வைப்போம், அந்த 1 year நீங்கள் நல்லா பழவி புரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்ட்டுன்னு உங்கள் அம்மா சொல்லும். அப்பா வந்து ஆமாம் ஆமாம் அப்படின்ட்டு ஆமா சாமி போடுவார். அதான் நான் இதையுமே சொல்லலை அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. அப்போல உங்கள் தம்பி வந்து கேட்குறான், அப்போ வந்து அக்காவுக்கு லவ் மேரேஜில் இன்ட்ரெஸ்ட்டோ அப்படின்ட்டு வந்து கேட்குறான். ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, எச்சி நான் மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிகிட்ருக்கேன், லவ் மேரேஜ் அப்போடா அது வந்து என்னன்னு தெரியல, இப்போதைக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. சரிக்கா, நீ போகிற போக்கில் பார்த்தா நீ இந்த ஜென்மத்தில் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். நீ கல்யாணம் பண்ணாதானே நான் பண்ண முடியும். ஸோ இன்னும் எனக்கு ஒரு 2-3 yearsக்குள்ளே எனக்கு மேரேஜ் பண்ணியே ஆகணும். ஏண்டா உனக்கு என்னடா அவசரம், பையனான நீ 27, 29, ஏன் 30 வயசில் கூட பண்ணிக்கலாம். ஆமாம் 60 வயசில் பண்ணிக்கலாம் போ, அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன். நான் மேரேஜ் வச்சு காலேஜ் முடிஞ்சு 1 year 2 years ஒன்றை மாதிரி வேலை பார்ப்பேன். என்னையெல்லாம் வந்து வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கலன்னா 2 பேருமே கொன்றுவேன், செத்தாங்க. ஒன்று இந்த வயசில் 23, இந்த ஏஜில் என்னையும் கேட்கணும் கல்யாணம் பண்ணிக்கிறியாடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் சரிம்மான்னு சொல்லுவேன். அப்போலாம் அதுக்குள்ளே லவ் வந்தால் பார்ப்போம், அப்படி இல்லாட்டி அரேஞ்ச் மேரேஜ் தான் அப்படின்ட்டு வந்து உங்கள் தம்பி ஈஸியாக வந்து சொல்கிறான். நீங்கள் அவனை ஆன்னு பார்த்துட்ருக்கீங்க. அக்காவுக்கே இன்னும் கல்யாணம் ஆகலை, தம்பிக்கு எவ்வளோ ஒரு அவசரம் பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு காதை போட்டு வந்து தெருகிறீங்க. இப்படி தான் வந்து நீங்கள் வந்து நைட் டயத்து சின்னதுக்கு பேசிப்பீங்க, சின்னதுக்கு அடிச்சுட்டு நாருவீங்க. எல்லா கூட பிறந்தவங்களும் பண்ணுற வேலை தானே இது. இப்படி தான் வந்து உங்கள் லைஃப் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மா வந்து உங்கள் மேரேஜ் லைஃப்பை பற்றி பேசவே இல்லை. ஸோ 3 months இப்படியே பாஸ் ஆகுது. அப்போயில வந்து உங்கள் கூட படித்த ஒரு பொண்ணுக்கு வந்து மேரேஜ் இன்விடேஷன் வச்சுட்டு போயிருப்பா வீட்டுக்கு. ஸோ அப்போயில உங்கள் அம்மா வர ஆரம்பிச்சிட்டாங்க, இவ கூட தான் படித்தா, அப்போ பாரு கல்யாணம் பண்ணிக்கிறா, இன்னும் ஒரு 1 yearsல வந்து அவளுக்கு ஒரு பையனோ பொண்ணோ இருக்கும், அதான் அவள் லைஃப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல. அதுக்கப்புறம் அப்பா அண்ட் உங்கள் அப்பாவுக்கும் வந்து பாடி கண்டிஷன் வந்து கொஞ்சம் லோ ஆகிட்டே போயிட்டே இருக்குது. இதையுமே நீங்கள் யோசிக்கிறீங்க, பேசாமல் இவங்க சொல்கிற மாதிரி மேரேஜ் பண்ணிப்போமா வேணாமா 2 மைண்டில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இத்தனை நாள் இப்போதைக்கு மேரேஜே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்த நீங்கள் மேரேஜ் பண்ணிப்போமா வேணாமான்னு வந்து 2 மைண்டில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்கு ஒரு குழப்பமாக வந்து இருக்குது. இப்படி குழம்பி போய் வந்து இருக்கீங்க. அப்போயில உங்கள் ஃப்ரெண்ட் லில்லி வந்து ஃபோன் பண்ணுறா. இவ எதுக்கு ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்து காதில் வைக்கிறீங்க. கடந்து கத்துறா எக்ஸைட்டடில். நீங்கள் வந்து அடிச்சு ஃபஸ்ட்டு வந்து ஃபோன் பண்ணால் ஹலோ என்னன்னு யாருன்னு கேட்டுட்டு அப்புறம் வேணால் கத்துடி அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. சரி மச்சான், இவர் நாளைக்கு நீ பொண்ணு பார்க்க வராங்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெக்கம் வர பட்டுக்கிட்டு ஒரு மாதிரியா சினுங்கிற. அப்படியாடி, கங்க்ராட்ஸ். இது எப்போல இருந்து? அதாவது அப்பா பொண்ணு பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தாரு, நான் மாப்பிள்ளை பார்க்கணுன்ட்டுன்னு. அவங்க பொண்ணு பார்க்க வராங்கன்னே சொல்லிட்டு இருந்தாரு. நான் வேணாம் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் மாப்பிள்ளை ஃபோட்டோவை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. நானே போயிட்டு சரி, ஏன்னா வயசு போயிட்டே இருக்குது, ஃபிகராக இருக்கையிலே கல்யாணம் பண்ணிடணும் மச்சான் 25 வயசுக்குள்ளே, அதான் நல்லது, அதான் சரின்னு சொல்லிட்டேன்டி அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுது, ஃபிகராக இருக்கையிலே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாளேன்னு நீங்கள் போட்டு வாங்குறீங்க. ஏன்டி ஒரு 27, 28 அந்த ரேஞ்சில் கல்யாணம் பண்ணா என்னடி? சி அதெல்லாம் ஆன்டிடி. இன்னும் ஒரு அப்பில கல்யாணம் பண்ண வச்சுக்கோ, ஒரு 1 or 2 yearsலேயே நீ வந்து 30 வயசு ஆன்டி ஆகிடுவேன். இப்போ கல்யாணம் பண்ணுறியா? ஸோ பொண்ணு பசங்கள்லாம் டக்குனே பெறணும்லாம் அவசியம் இல்லை, 1 மாதமாகி பெறணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு 2 years அண்ட் 1.5 years வந்து நல்ல ஹஸ்பண்டோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறியா? அதுக்கப்புறம் பொண்ணோ பையனோ பெற்றுக்கிறியா? அப்புறம் அந்த லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறியா? அப்படி போயிடணும் மச்சான். 27, 28 வயசில் கல்யாணம் பண்ணால் யாராவது பக்கத்து வீட்டு புள்ள கூட நம்மளை பார்த்து ஆன்ட்டின்னு சொல்லும் அப்படின்ட்டு வந்து அவள் சொல்கிறா. உங்களுக்கு ஒரு மாதிரியே வந்து இருக்குது. ஏன்னா இப்போயே வந்து அழகாக இருக்கமா, ஃபிகராக இருக்கமா, மாப்பிள்ளை அழகாக வரானா, கொத்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறா. உங்களுக்கு அவள் சொல்கிறது கன்ஃபியூஸ் ஆகுது. அப்போ தான் வந்து தோணுது, உங்கள் அம்மா சொன்னது வந்து தோணுது, பேசாமல் அம்மா பேச்சு கேட்டிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸில் வந்து நினச்சிட்டே அவ கூட கொஞ்சம் நேரம் கடலை போட்டுட்டு நீங்கள் ஃபோனை வந்து வச்சிடுறீங்க.
இப்போ 2 மைண்டாக இருந்த நீங்கள் ஒரே மைண்ட் ஆகிட்டீங்க. பேசாமல் கல்யாணமே பண்ணிக்கலாம் ஏன் எதுக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு போயிட்டு வீட்டில் சொல்லுவோம் அப்படின்ட்டு டக்குனே வந்து தூங்கிடுறீங்க. ஸோ டயர்ட்னஸில் தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சீக்கிரமாக வந்து கீழே போகிறீங்க. உங்கள் அம்மா ஒரு மாதிரி சேடாக இருக்காங்க. உங்கள் அப்பாவுமே ஒரு மாதிரியே சேடாக வந்து உட்காந்துருக்காரு சோஃபாவில். ஸோ நீங்கள் போயிட்டு வந்து ஏம்மா காலையிலேயே சேடாக அப்படி இஞ்சி தின்ன குறக்கு மாதிரி மூஞ்சி வச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. ஆமாம், வாழ்க்கையில் சந்தோஷம்னு ஒன்று இருக்கணும் அப்படின்ட்டுன்னு வந்து இழுக்கிறாங்க. அப்பயே தெரிஞ்சு போயிடுச்சு இந்த கல்யாண மேட்ரு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். என்னடி 27 வயசு 37 வயசுன்னு ஆகிக்கிட்டியா? 37 வயசுல தான் நான் கல்யாணம் பண்ணலான்ருக்கேன். வாழ்க்கையில் சாதிக்கணும் விரும்புகிறேன், ஜாலியாக சிரியணும் விரும்புகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவேன். அதானே சொல்ல வர? என்னங்க மனசை கொஞ்சம் கல்லை வச்சுக்கோங்க, அதை தான் சொல்ல வரா அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க ஏமா எப்போ பாரு அதே சொல்லிகிட்ருக்கீங்க. உங்கள் 2 பேர் மனசு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி ஜாலியாக இருக்க மாதிரி மனசு நிம்மதியாக இருக்க மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அப்படியா? என்னதுமா? அதாவது நான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறீங்க. 2 பேருமே ஷாக்காக உங்களை பார்க்குறாங்க. உங்களை மேலேயும் கீழேயுமே பார்க்குறாங்க. நீங்கள் 2 பேரும் ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க ரியாக்ஷனோட. என்னடி நீ ஏன் பொண்ணு தானா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து உங்களை தொட்டு பார்க்குறாங்க. அடைச்சி நான் தான் அம்மா ஒய்யன்னு அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறீங்க. இல்லடி என்னால் நம்பவே முடியல, கல்யாணமே வேணாம், இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படி நீ மாறின? ஐயோ நான் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெஞ்சு பிடிக்கிற மாதிரி போகிறாங்க. அப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னால் நெஞ்சு பிடிக்கிறீங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் நெஞ்சு பிடிக்கிறீங்க, அப்போ நான் என்னதான் பண்ணட்டும் அப்படின்ட்டு நான் வந்து கேட்குறீங்க. அட சீச்சி அப்படிலாம் இல்லைம்மா என் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து உங்களை வந்து அது என்னது கண்ணீருக்கெலாம் இப்படி பண்ணிவிட்டு ஒரு மாதிரி சொடக்கு போடுவாங்களடா, ஸோ அந்த மாதிரி வந்து போடுறாங்க. ஐயோ என் பெத்த தாய்க்கு எவ்வளோ வந்து ஜாலியாக இருக்குது, மூஞ்சி இப்போ தான் வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அப்பாவுமே அங்கே நின்று குதிச்சிட்ருக்காரு. நீங்கள் அப்போ தான் சொல்கிறீங்க யாரோ முடியலைன்னு சொல்லிட்டு ஒழுங்காக நடக்க முடியல, ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப லோவாக போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் இந்த குதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவை இன்டெரக்டாக வந்து சொல்கிறீங்க. ஸோ 2 பேருமே செம்ம ஹாப்பி. அவங்க 2 பேர் ஃபேஸ்லேயும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாப்பினஸை பார்த்துட்டு நீங்கள் ஜாலியாக வந்து ஒர்க் பார்க்குறதுக்காக உங்கள் கம்பெனிக்கு வந்து போகிறீங்க. ஒரு 4-5 டேஸ் வந்து போகுது. அதே மாதிரி வந்து மார்னிங் வந்து எந்திரிச்சு வர்றீங்க. இன்றைக்கி வந்து சண்டே, ஸோ கொஞ்சம் லேட்டாக வந்து எந்திரிச்சு வர்றீங்க. உங்கள் அம்மா நல்லா ப்ரைட்டாக இருக்காங்க. அப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுலேருந்து மேடம் ரொம்ப ப்ரைட்டாகவே திரிகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போயில உங்கள் அம்மா சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டே இன்னும் ப்ரைட்டாகவே திரிவேன் அப்படின்ட்டுன்னு. சரி எந்திரிச்சிட்டிங்களா, எப்போ எந்திரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சும்மா ரேண்டமாக பேசிகிட்ருக்கீங்க. அப்போயில உங்கள் அப்பா வந்து ஃபோட்டோவோட ஒரு ஃபோட்டோ கவர் வந்து வர்றாரு. இந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்ககிட்ட நீட்டுறாரு. அப்போ என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. திறந்து பாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க முதல்ல சொல்லுங்க அப்படின்னு. அப்போ உங்கள் அம்மா சரி இன்னுமே எதுக்கு பாய்ந்துட்டு அவள் தான் ஓகே சொல்லிட்டால பையன் ஃபோட்டாமா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க ஏம்மா நான் ஓகே சொல்லி 5 டேஸ் கிட்ட தானம்மா ஆகுது, அதுக்குள்ளேயே மாப்பிள்ளை பார்த்துட்டிங்களாம்மா? ஆமாம், என் பொண்ணுக்கு வந்து என்ன குறை, ஒரே மாப்பிள்ளையாக தான் வந்துகிட்டே இருக்குது, நீ வந்து திட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தட்டி விட்டுட்டே இருந்தோம். இந்த மாப்பிள்ளை ரொம்ப நாளாக வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. நாங்கள் தான் எங்கள் பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னோம். உங்கள் ஃபோட்டோ கூட அமுச்சு விட்டோம், உங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இப்போம்மா என் ஃபோட்டோவெலாம் அமுச்சு விட்டீங்க, அதெல்லாம் முன்னாடி நீ மாப்பிள்ளையை மட்டும் பார்த்து சொல்லு. பையன் வந்து நல்ல பையன், வயசு 29, நல்ல பிஸ்னஸ் வந்து குட்டியாக ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணுறான். இன்னும் கொஞ்ச நாளையில வந்து பெரிய பிஸ்னஸாக வந்து பண்ணுவான். நல்ல பையன், தங்கமான பையன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பையனை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போலாம் வந்து சொல்கிறாங்க பையன் பேர் வந்து கிம் நாம் ஜூன் ஆரம்ட்டுன்னு வந்து சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து செத்த நேரம் வந்து ஸ்டக் ஆகிடுங்க. அம்மா என்ன பேர் சொன்னீங்க? கிம் நாம் ஜூன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஷாக்காக அவங்கள பார்க்குறாங்க. ஏன்டி இந்த பேர் நல்லா இல்லைன்னு சொல்ல போறியா அப்படின்ட்டுன்னு வந்து கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே ஸ்டக் ஆகி இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மெமரிஸ்லாம் வந்து ஞாபகம் வருது, ஸ்கூல் டேஸ் மெமரிஸ் அந்த மாதிரி வந்து ஸோ மைண்டுக்குள்ளே வந்து ஓடுது. கிம் நாம் ஜூனா
அப்படின்னு சொல்லிட்டு வந்து திருப்பி திருப்பி கேட்குறாங்க. ஆமாண்டி, முதல்ல மாப்பிள்ளை ஃபோட்டோவை பாருடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப நர்வஸாக வந்து அந்த ஃபோட்டோ கவரை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களுக்கு கைகாலாம் வந்து ஷிவர் ஆகுது. அப்போயும் உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க, மாப்பிள்ளை ஃபோட்டோவை தானே திறந்து பார்க்க போகிற, ஏன் உனக்கு கைகாலாம் இப்படி ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் அப்படிலாம் இல்லைம்மா, சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் நர்வஸ் இருக்கும்ல, கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், மாப்பிள்ளையை பார்க்க போகிறோன்ட்டுன்னு. அதுதான், வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணி வந்து பார்க்குறீங்க. ஸோ அவ்வளோ ஹேண்ட்ஸமாக அழகாக வந்து இருக்கார். உங்கள் கண்ணையே நம்ப முடியல. அப்படியே வந்து ஒரு இமேஜினேஷன் லெவலுக்கு வந்து போகிறீங்க. ஸோ இமேஜினேஷன் லெவலுக்கு போயிட்டு வந்துட்டு நினைக்கிறீங்க, இது என் க்ரஷ் கிம் நம்ஜூனா இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், இது எந்த கிம் நம்ஜூனோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் வேர்ல்ட்லேருந்து வெளியில் வந்துட்டீங்க. ஆக்சுவலாக வந்து உங்களோட க்ரஷ் கிம் நம்ஜூன் நினச்சி தான் நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இது எந்த கிம் நம்ஜூன் தெரிலன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு எனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஐயோ, என் தங்கத்துக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க. நீங்கள் சிரிச்சிட்டே வந்து உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. ஒரு நைட் டைம். ஸோ 8 o'clock பால்கனியில் வந்து நிற்கிறீங்க. உங்கள் தம்பி வந்து வர்றான். என்னக்கா, மாப்பிள்ளையை பிடிச்சிருக்காமா, மச்சான் ரொம்ப அழகாக தான் இருக்காரு, ஹேண்ட்ஸமா அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். நீங்கள் வந்து சிரிக்கிறீங்க. என்னக்கா உன் மூஞ்சி ஒரு மாதிரி டல்லாக தெரியுது, என்ன அப்பா அம்மாக்காக ஓகே சொன்னியா, பிடிக்கலன்னா சொல்லு, நான் போய் பேசுகிறேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். அடைச்சி, அப்படிலாம் இல்லைடா, எனக்கு மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளையை பிடிச்சதோட மாப்பிள்ளையோட பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. மாப்பிள்ளையோட பேர் பிடிச்சிருக்கா, அப்படி எனக்கா இருக்குது அந்த பேரில், அதாவது நான் ஒரு க்ரஷ் சொன்னேன்னா, என்னோடய ஸ்கூல் க்ரஷ். ஆமாம் சொன்னேன், அந்த ஸ்கூல் க்ரஷோட பேருமே கிம் நம்ஜூன் தான் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. ஓ மேடம், அதான் ஓகே சொல்லியிருக்கீங்க. மேபி அந்த ஸ்கூல் க்ரஷ்ஷாகவே இந்த மாப்பிள்ளை இருந்தால் என்னக்கா பண்ணுவேன், அப்படி இருந்தால் நல்லா தான் இருக்கும், ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுவேன், ஆனால் வாய்ப்பில்லை ராசா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஸோ அப்புறம் வந்து உங்கள் ஸ்கூல் மெமரிஸ், நீங்கள் சைட் அடித்தது, இந்த மாதிரிலாம் வந்து இமேஜினேஷன் பண்ணுறீங்க. ஸோ மாப்பிள்ளை சைடுமே வந்து அவங்களை ரொம்ப வந்து பிடிச்சிருச்சு, மேரேஜுக்கான வேலையெல்லாம் வந்து பார்க்குறாங்க. ஸோ உங்கள் அப்பா அம்மா மட்டும்தான் வந்து பார்த்துருப்பாங்க, மாப்பிள்ளை ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் வந்து வந்திருக்க மாட்டார். ஸோ நீங்கள் வந்து இப்படியே வந்து போகுது, மேரேஜுக்கான ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன், எல்லா ஃபங்க்ஷனுமே முடிச்சுட்டு ஸோ ஷாப்பிங்லாம் எல்லாத்துக்குமே வந்து பண்ணிட்டீங்க. ஸோ டுடே நைட் உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து மார்னிங் வந்து மேரேஜ். உங்களுக்கு ரொம்ப வந்து நர்வஸாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க, வந்துட்டு உங்களை ஓட்டுறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. இனத்தில் உங்களுக்கு ரொம்ப வந்து நர்வஸாக இருக்குது. ஏன்னா நாளைக்கு வந்து இன்னொரு ஆள் கையில் வந்து போக போகிறோம் பொறுப்பாக. நீங்கள் வந்து ஒரு ஆளுக்கு ஒய்ஃபாக போகிறீங்க, ஒரு மெச்சூர் வரப்போகுது, ஒரு பொறுப்பு வரப்போகுதுன்னு நினச்சா உங்களுக்கு வந்து நம்பவே முடியல. ஸோ கைகாலாம் வந்து கொஞ்சம் ஷிவரிங்காக வந்து ஒரு நர்வஸாக வந்து இருக்கீங்க. ஸோ அன்றைக்கி வந்து சீக்கிரமே தூங்க சொல்லிட்டாங்க, அப்போ தான் மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உங்களுக்கு சாரீலாம் வியர் பண்ணி விட்டு ஸோ ப்ரைடல் மேக்கப்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு கைகாலாம் வந்து சில்லுன்னு வந்து இருக்குது. கொஞ்ச நேரத்துலேயே வந்து உங்களுக்கு மேரேஜுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு, வர சொல்கிறாங்க. நீங்கள் வந்து உங்களை வந்து பொண்ணு அழைச்சிட்டு போகிறாங்க. உங்களுக்கு கைகாலாம் வந்து சில்லுன்னு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போலாம் உங்கள் ஃப்ரெண்டு வந்து லில்லி வந்து வம்பிழுக்கிறா, என்ன பொண்ணுக்கு கைகாலாம் சில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இவ்வளோ பார்த்து சும்மா வர்றி அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. மாப்பிள்ளை வந்து ஸ்டேஜில் வந்து உட்காந்துருக்காரு. அவர் பக்கத்தில் போய் வந்து உங்களை உட்கார வைக்கிறாங்க. ரொம்ப நர்வஸாக அவரை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து திரும்பி பார்க்குறீங்க. ஸோ அவர் உங்களை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் வந்து பண்ணுறாரு. அப்போயும் உங்கள் மைண்டில் அதே டிம்பிள் ஸ்மைல் அப்படின்ட்டு வந்து உங்கள் மைண்டில் வந்து ஓடுது. ஸோ நீங்களுமே பேக் ஸ்மைல் வந்து பண்ணுறீங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து தாலியுமே வந்து கட்டிட்டாங்க. மேரேஜுமே வந்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து ரிசப்ஷன் இந்த மாதிரிலாம் வந்து வைப்பாங்க இல்லையா, ஸோ ஈவினிங் டைம், அந்த ரிசப்ஷன் ஈவினிங் தானே வைப்பாங்க தெரியல, அந்த மட்டும் வந்து நிற்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாகவே இருக்குது. ஸோ நம்ஜூன் வந்து அவங்களே பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ஏன்னா அவர் வந்து பக்கத்தில் நின்று உங்களே பார்த்துட்ருக்கிறது. அப்புறம் வந்து உங்களுக்குன்னு தனியாக வந்து ஒரு வீடு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, அங்கே வந்து போகிறீங்க. ஸோ உங்கள் லக்கேஜெலாம் வந்து இழுத்துட்டு வந்து போகிறீங்க. அவருமே வந்து ஹெல்ப்
பண்ணுறாரு. ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நைட் நீங்கள் ரூமுக்கு வந்து போகிறீங்க. ஒரு பால்கனி பார்த்தாப்புல வந்து நிற்கிறாரு. ஸோ நீங்கள் போயிட்டு அவருக்கு பின்னாடி நிற்கிறீங்க. அப்போலாம் வந்து 2 பேருமே ரூமில் போயிட்டு ரூமில் பெட்டில் வந்து உட்காடுறீங்க. அப்போலாம் வந்து அவர் உங்களை பற்றி கேட்குறாரு, நீங்கள் உங்களை பற்றி சொல்கிறீங்க, நீங்கள் அவரை பற்றி கேட்குறீங்க. இந்த மாதிரி அவர் ஒர்க் பார்த்தது இதை மட்டும் வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்களுமே ஒர்க்கு அந்த மாதிரிட்ட வந்து சொல்கிறீங்க. அப்போலாம் அவர் சொல்கிறாரு, நம்மளுக்குள்ளே வந்து ஒரு கரெக்டாக வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வேணும். அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் வந்து நம்ம இதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். நீ முதல்ல வந்து என்னை புரிஞ்சுக்கணும், நான் வந்து உன்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டாக வந்து சொல்கிறாரு. அதுலேயே வந்து உங்களுக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருச்சு. சரின்ட்டு வந்து சொல்லிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் உங்களை ரொம்ப கேரிங்காக லவ்லியாக வந்து உங்களை பார்த்துக்கிறாரு. ஸோ டேஸ் வந்து போகுது. நீங்களுமே அவருமே நல்லா வந்து மெர்ச் ஆகிட்டீங்க. ஸோ ஜாலியாக பேசிக்கிறது இந்த மாதிரி. ஒன் ஃபைன் டே வந்து அவரோட ஒரு கபோர்டு அது வந்து ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் வந்து இருக்கும் போல இருக்குது. ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணுறீங்க. ஏன்னா வீட்டில் சும்மா தான் இருக்கீங்க. அவர் வந்து ஒர்க்கு இப்போதைக்கு போக வேணாம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பார். சரி நீங்கள் மேரேஜ் ஆகிட்டு 1 month கிட்ட தானே ஆகுது, அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து அம்மாட்ட வந்து கற்றுக்கிட்டு இந்த மாதிரி சமையல் கொஞ்சம் இந்த மாதிரி கற்றுக்கிட்டு அவரை வந்து இம்ப்ரெஸ் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க அம்மாட்டையும் வந்து கேட்டுட்டு ஆரம்புக்கு பிடிச்செல்லாம் வந்து சமைச்சு வந்து கொடுத்துட்ருப்பீங்க. அப்புறம் வந்து ஃப்ரீயாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கபோர்டை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கபோர்டை வந்து க்ளீன் பண்ணுறீங்க. அப்போலாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டைரி வந்து கிடைக்கிது. ஸோ அந்த டைரியை வந்து எடுத்துகிட்டு தொடச்சி வந்து வைக்கிறீங்க. ஸோ வச்சுட்டு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்லாம் வந்து பார்த்துட்டு சும்மா ஹாலில் வந்து உட்காந்துருக்கீங்க. அப்போல தான் உங்களுக்கு அந்த டைரியோட ஞாபகம் வருது. ஸோ உடனே போயிட்டு அந்த டைரியை வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதில் வந்து இன்றைக்கி அவளை பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தா அப்படின்ட்டுனே எழுதியிருக்கு. ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜையுமே வந்து திருப்புறீங்க. அது ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி எழுதின இது டேட்லாம் போட்டு ஒரு பொண்ணை பற்றி வந்து எழுதியிருக்காரு. இன்றைக்கி நான் அவளை பார்த்தேன், இன்றைக்கி அவள் இந்த ட்ரெஸ் வந்து போட்டிருந்தா, இன்றைக்கி சிரிச்சா சூப்பராக இருந்துச்சு, என்றைக்கு வந்து அவள்கிட்ட போய் பேச போகிறோன்னா அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறையா வந்து எழுதியிருக்காரு. உங்களுக்கு அதை படிக்க லைட்டாக ஹர்ட் ஆகுது. ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து நினச்சி வந்து பார்க்குறீங்க அவருக்கு வந்து பாஸ்டில் வந்து ஒரு லவ் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு மைண்டில் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆகுது. ஸோ அந்த டைரியில் உள்ளதெல்லாம் வந்து படிச்சுட்டு ரொம்ப மைண்ட் அப்செட்டாக வந்து உட்காந்துருக்கீங்க. அப்போ நம்ம ஆரம்பிட்டு ஃபோன் வருது. ஸோ நீங்கள் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. அப்போல அவர் சொல்கிறாரு, இன்னைக்கு ஃப்ரீயாக தான் இருக்கேன், நைட்டு வந்து சீக்கிரமே வந்துடுவேன், டின்னருக்கு வெளில போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து ஒரு மாதிரி அப்செட்டாக ஓகே அப்படின்ட்டு வந்து சொல்லிடுறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னாச்சு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களுமே வந்து டின்னருக்காக ரெடி ஆகிட்டு வந்து இருக்கீங்க. அப்போல வந்து நீங்கள் நினைக்கிறீங்க, சரி இதை பற்றி வந்து நினைக்க வேண்டாம், அவர்கிட்டே ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த பொண்ணு யார், லவ் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவோம், எதுக்கு இதை போட்டு வந்து மைண்டுக்குள்ளே வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு வந்து பண்ணுறீங்க. அப்புறம் இன்னொரு மைண்டு வந்து தோணுது, எதுக்கு டின்னருக்கு போகையிலே இதை போயிட்டு கேட்டு அவர் வேறு மைண்டு அப்செட் ஆகிட்டார்னா என்ன பண்ணுறது, ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து நல்லா இருக்க மாதிரி காட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடுமே உங்களுக்கு மைண்டில் வந்து ஓடுது. டின்னருக்கும் வந்து போகிறீங்க. ஸோ 2 பேருமே டின்னர் வந்து சாப்பிட்றீங்க சைலண்ட்டாக தான். ஸோ அப்போல வந்து நம்ம ஆரம் வந்து கேட்குறாரு, ஏன் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மைண்டுக்குள்ளே தோணுது, ஐயோ கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, தலைவலியாக இருந்துச்சு அதான் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. அப்போ நீ வந்து நான் கேட்கும்போதே சொல்லியிருக்கலாம்ல, நம்ம நாளைக்காச்சும் டின்னருக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து எந்திரிச்சு வந்து உங்களோட ஹெட்டை வந்து தொட்டு பார்க்குறாரு. லைட்டாக வந்து ஹீட்டாக தான் வந்து இருக்குது. ஸோ லைட்டாக ஹீட்டாக தான் இருக்குது, சரிவா நம்ம டின்னர் முடிச்சு சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நீங்களுமே சரின்னு சொல்லிட்டு வந்து 2 பேருமே சாப்பிட்றீங்க. ஸோ சாப்பிட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அந்த டேபிளில் வந்து திரும்ப வந்து உட்காடுறீங்க. அப்போல வந்து ஆரம் வந்து சொல்கிறாரு, கொஞ்சம் கண்ணை மூட ஒய்யன் அப்படின்ட்டுன்னு.
ஏன் அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. இல்லை கண்ணை மூடு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நீங்களுமே கண்ணை மூடுறீங்க. அப்பையில் வந்து சரி இப்போ கண்ணை துற அப்படின்னு வந்து சொல்கிறாரு. கண்ணை வந்து திறக்கிறீங்க. ஆரம் வந்து ஒரு ரிங் பாக்ஸோடு வந்து அவங்க முன்னாடி உட்காந்துருக்காரு. அது வந்து ஒரு சின்ன ஸ்டோனு, ஒயிட் ஸ்டோனு. ஸோ நல்லா வந்து பளிச்சுன்னு வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஷாக்காக வர பார்க்குறீங்க. அப்பையில் உங்கள் கையை வந்து கேட்குறாரு. ஸோ நீங்கள் கொஞ்ச நேரம் தயங்கின மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஸோ இன்னொரு தடவையும் வந்து கேட்குறாரு. நீங்கள் உங்கள் கையை வந்து கொடுக்குறீங்க. உங்களுக்கு அந்த ரிங்கை வந்து போட்டு விடுறாரு. அப்பையில் வந்து அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒய்ஃப் வந்து கிடச்சதுக்கு நான் வந்து ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். சீக்கிரமே நம்ம லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்கிறாரு. உங்களுக்கு லிட்டில் ஷையாக வந்து இருக்குது. 2 பேருமே டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து போகிறீங்க. போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பெட்டில் வந்து படுக்கிறீங்க. அப்படியே வந்து நீங்கள் அவரை வந்து ஹக் பண்ணுறீங்க. ஸோ அவருமே வந்து கேஷுவலாக நார்மல் ஹக் வந்து பண்ணுறாரு. திருப்பி பேக் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து 2 பேருமே தூங்கிடுறீங்க. காலையில் அவருக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து செஞ்சு கொடுத்து ஆஃபீஸ்க்கு வந்து அமுச்சு விட்றீங்க. ஸோ அவர் போன ஒரு 5 நிமிஷத்துலேயே மரம் வந்து காலிங் பெல்லை வந்து அடிக்கிறாங்க. இதையும் மறந்து வச்சுட்டு போயிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு கதவை திறக்கிறீங்க. பார்த்தா உங்கள் தம்பி சந்தோஷத்தில் அவனை வந்து ஹக் பண்ணுறீங்க. உங்களுக்கு கண்ணெல்லாம் வந்து கலங்குது. எப்பட்றா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுகிட்டே வந்து உள்ளே கூப்பிட்டு வரீங்க. பார்த்தா வந்து பின்னாடி 2 பேர் டப்பா, ஒரு கார்ட்போர்ட் ஷீட் டப்பாவில் வந்து திங்ஸ் வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ நீங்கள் வந்து கேட்குறீங்க, இது என்னதுடா அப்படின்னு சொல்லிட்டு. இது வேறு ஒன்றும் இல்லை, உன்னோட பழைய திங்ஸ் தான். அங்கே வந்து ரூமில் வந்து தேவையில்லாமல் வந்து இடைஞ்சலாக இருந்துச்சு, அதான் சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் அவரை வந்து விளையாடுத்தனமாக அடிக்கிறீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் வந்து அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து போயிட்டான். அந்த பாக்ஸை வந்து ஒவ்வொன்றா வந்து திங்ஸ்லாம் எடுத்து பார்க்குறீங்க. நீங்கள் ஸ்கூலில் யூஸ் பண்ணது, காலேஜில் யூஸ் பண்ணது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணது, அம்மா கிஃப்ட் பண்ணது, இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து அதில் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்துட்டு அப்படியே ஒரு ஓரமாக வந்து வச்சுட்டு அப்புறம் வந்து டின்னர் இதெல்லாம் வந்து செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஸோ ஹவுஸ் கீப்பிங் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு வந்து ரூமில் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்ருக்கீங்க. அப்பையில் வந்து காலிங் பெல் வந்து அடிக்கிற சவுண்ட் வந்து கேட்குது. ஸோ ரொம்ப நேரம் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து போக முடியல, ஏன்னா ஃப்ரெஷ்அப் ஆகிட்ருக்கீங்க. அப்போயே வந்து ஆரம்புக்கு வந்து புரிஞ்சிடுச்சு நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகுறீங்க அப்படின்னு நினச்சிட்டு அவர் வந்து ஒரு கீ வந்து வச்சுருக்காரு. அதை வச்சு திறந்துட்டு வந்து உள்ளே வர்றாரு. ஸோ ரூமுக்கு வந்து பார்க்குறாரு, பாத்ரூமில் சவுண்ட் கேட்குது. அப்பையில் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாரு, நான் உள்ளே வந்துட்டேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பாத்ரூம் வந்து சரி அப்படின்ட்டு வந்து கத்துறீங்க. ஸோ அவருமே வந்து வேறு ரூமில் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியில் வராரு. நீங்கள் வெளியில் வந்துட்டு சாரீ வந்து வியர் பண்ணிவிட்டு ரூமை விட்டு வெளியில் வர்றீங்க. ஸோ குட் ஈவினிங் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. குட் ஈவினிங் அப்படின்ட்டு நான் அவருமே வந்து சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு காஃபி வந்து போட்டுட்டு கொண்டு வந்து அவர் பக்கத்தில் வந்து வச்சுட்டு வந்து உட்காடுறீங்க. அவர் காஃபியை குடிச்சிட்டு லைட்டாக வந்து ஹாலே வந்து ஒரு கிளார் வந்து விடுறாரு. அப்போயில அந்த 2 பெட்டியும் வந்து பார்க்குறாரு. உங்ககிட்ட கேட்குறாரு, அந்த 2 பாக்ஸ் என்ன காலையில் இல்லை பெருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, அது வந்து என்னோடய பழைய திங்ஸு, என் ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணது, அப்புறம் என்னோடய திங்ஸ்லாம் வந்து 2-3 நிறையா வந்து கடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தம்பி தான் காலையில் கொண்டு வந்து வச்சுட்டு போனான் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அந்த 2 பாக்ஸையுமே எடுத்துகிட்டு வராரு. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, ஐயோ இது வந்து ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது, இது முதல்ல க்ளீன் பண்ணணும், நீங்கள் கையெடுங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொன்றா எடுத்து வந்து பார்த்துட்ருக்காரு. அப்போயில் வந்து டின்னர் வந்து வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அது வந்து விசில் வந்து அடிக்குது. சரி நீங்கள் இருங்க, நான் வந்து டின்னரை வந்து சமைச்சு முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிச்சனுக்கு வந்து போயிடுறீங்க. அவர் ஒவ்வொன்றா வந்து பார்த்துட்ருக்காரு. அப்பையில் வந்து உள்ளுக்கு வந்து ஒரு செயின் வந்து இருக்குது அந்த பாக்ஸ்குள்ளே. அந்த செயினை எடுத்துகிட்டே வந்து கன்ஃபியூஸ்டாக வந்து நல்லா திங்க் பண்ணி பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. ஸோ அந்த செயினை எடுத்துக்கிட்டே வந்து உங்கள் கிச்சன்கிட்ட வந்து வர்றாரு. இந்த செயின் எங்கே இருந்துச்சு, எங்கே கிடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து அந்த செயினை பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி பேனிக் ஆகுறீங்க. அது இந்த செயின் எங்கே இருந்துச்சு, அது சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்கல்ல. அது நான் ஸ்கூல் 6th படிக்கையில் 12th படிக்கையில் ஒரு பையன் மேலே எனக்கு க்ரஷ்ஷு. அந்த பையனோட செயின் அவங்க ஸ்போர்ட்ஸில் விளையாண்டுட்ருக்கையில் அந்த செயின் வந்து விழுந்துருச்சு. நானும் கொடுக்கலாம் ட்ரை பண்ணேன், அப்புறம் வேண்டாம் அவங்க மெமரிஸை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை நான் தான் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. ஆமாம், உன் க்ரஷ் பேர் என்ன அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு.
என்னோட க்ரஷ் பேரா, உங்கள் பேர் தான் கிம் நம்ஜூனா அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறீங்க. அவர் ஷாக்காக பார்க்குறாரு. ஸோ அவர் சொல்கிறாரு இந்த செயின் வந்து என்னோட செயின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறத பார்த்து நீங்கள் செம்ம ஷாக் ஆகுறீங்க. ஸோ அப்போலாம் கேட்குறாரு, நீ 6th அந்த ரேஞ்சில் எந்த ஸ்கூலில் படித்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கூல் பேர் சொல்கிறீங்க. அந்த ஸ்கூலில் தான் நானும் படித்தேன் ஏன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போலாம் நீங்கள் சொல்கிறீங்க சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டுனா உங்களோட ஸ்கூல் ஃபோட்டோஸ் ஏதாச்சும் இருந்தால் காட்டுங்க, நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறீங்க. அவரும் நீங்களும் அவரோட ரூமுக்கு வந்து போயிட்டு அவரோட ஸ்கூல் குரூப் ஃபோட்டோ இதெல்லாம் வந்து காட்டுறாரு. உங்களுக்கு செம்ம ஷாக்கு, உங்களால் நம்பவே முடியல. ஸோ நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அப்போது நீங்கள் ஸ்கூல் க்ரஷா அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. அவருமே வந்து அவருக்கு ஷாக்குன்னு எக்ஸைட்டடாக இருக்குது. அப்போ நான் உன் க்ரஷா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே உங்களை கேட்குறாரு. ஸோ உங்களுக்கு சந்தோஷத்தில் வந்து அப்படியே குதிக்கிறீங்க. ஐயோ எந்த பொண்ணுக்கு வந்து இந்த லக்கு கிடைக்கும், அதுவும் என் ஸ்கூல் க்ரஷ் ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நானே அன்எக்ஸ்பெக்டடாக வந்து மேரேஜ் பண்ணியிருக்கேன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷத்தில் வந்து ஹக் பண்ணி வந்து குதிக்கிறீங்க. அவருக்குமே நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து ரொம்ப ஹாப்பி. அப்படியே வந்து நல்லா வந்து எக்ஸைட்டடாக சர்ப்ரைஸ்டாக வந்து 2 பேருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஸோ டின்னரை முடிச்சுட்டு பெட்டில் வந்து படுத்து கிடக்குறீங்க. ஸோ அவரை ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் படுத்துருக்கீங்க. அப்போ சரி இந்த அவர் டைரியில் எழுதுனது அதையும் வந்து கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்லிடி அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அது வந்து நான் உன்னை கேட்டால் கோச்சிக்க மாட்டிங்களே, அதெல்லாம் கோச்சிக்க மாட்டேன் கேள்றி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அது வந்து அவங்களோட கபோர்டை க்ளீன் பண்ண அதில் ஒரு டைரி கிடச்சிச்சு. அந்த டைரியில் இரு என்ன சொல்ல வரேன்னு தெரியுது. அவளை இன்னைக்கு பார்த்தேன், சிரிச்சா, அழகாக இருந்தா அப்படின்னு எழுதி வச்சுருப்பேன். அந்த டைரி தானே? ஆமாம் அந்த டைரி தான். அது நான் காலேஜ் படிக்கல ஒரு பொண்ணு மேலே எனக்கு வந்து தீராத க்ரஷ். ஓ தீராத க்ரஷோ அப்படின்ட்டு வந்து இழுக்கிறீங்க. அவர் வந்து சிரிக்கிறாரு. ஆமாடி தீராத க்ரஷ், அதையே நீ இந்த இழுக்கிற. ஓ இன்னும் சாருக்கு அந்த மேடம் மேலே க்ரஷ் இருக்கோ அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. ஸோ க்ரஷ்ன்னு சொல்ல முடியாது, மொத்த லவ்வையுமே அவள் மேலே தான் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நீங்கள் அவரை வந்து முறைச்சி பார்க்குறீங்க. ஸோ டக்குன்னு அவர் மேலேருந்து எந்திரிச்சிடுறீங்க. ஓ மொத்த லவ்வையும் நீங்கள் அந்த மேடம் மேலே வச்சுருக்கீங்களோ, அப்போது நான் யாரோ. ஸோ அப்போ நீங்கள் வந்து அந்த மேடத்துக்கு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி திருப்பிக்கிறீங்க. அடி அந்த மேடத்தை தாண்டி கல்யாணமே பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறாரு. அவர் கன்ஃபியூஸ்டு ஷாக்காக நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியுது அவர் உங்களை தான் சொல்கிறாரு அப்படின்ட்டுன்னு. என்னங்க சொல்கிறீங்க, அந்த பொண்ணு நானா? ஆமாம் நீ தான். நீ காலேஜ் படிச்சுட்டு இருந்தல, ஸோ அங்கே பக்கத்தில் தான் வந்து ஒரு சின்ன இதில் வந்து நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்பையில். ஸோ அப்பையில் தான் மேடம் உங்களை பார்த்தேன். அப்பையில் தெரில நீ வந்து என்னோடய ஜூனியர் அப்படின்ட்டுன்னு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், உன் மேலே ஒரு பயங்கரமான க்ரஷ்ஷு. ஸோ ஒரு 2 இயர்ஸ் ஒன்று பயங்கரமாக சைட் அடிச்சிட்டு இருந்தேன், எப்படா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த 3rd இயர் வந்து நான் வேறு இடத்துக்கு வந்து போக வேண்டியதாச்சு. என்னோடய பர்சனலாக வந்து என்னோடய பிஸ்னஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக போக வேண்டியதாகிடுச்சு. ஸோ அப்படிலாம் ஒன்று ரொம்பவே மிஸ் பண்ணேன். அப்புறம் அப்பா அம்மாலாம் ஃபோட்டோ காமிச்சாங்க. ஸோ எனக்கு அப்போயே ஃப்ளாட் ஆயிடுச்சு. ஐயோ என் தேவதை என் கையை தேடியே வருது, இவ்வளோ விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டே ஓகே சொல்லிட்டேன். நீங்கள் தான் மேடம் வேணான்னு சொன்னீங்களாம்லே. ஆன்ட்டியும் அங்கிளும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் அப்பா அம்மாட்ட சொல்லி திருப்பி கேட்க சொன்னேன். எப்படியோ கடைசியாக அவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன்டி அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அவரை பார்த்து வந்து சிரிக்கிறீங்க. ஸோ டக்குனுமே 2 பேருமே வந்து கிஸ் பண்ணிக்கிறீங்க. அப்பாடா முடிச்சு 2 பேரும் எப்படி சேர்த்துட்டேன்டா. ஐ ஹோப் வந்து உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ டக்குன்னே யோசித்த ஸ்டோரி, அதனால கொஞ்சம் சிம்பிளாக வந்து இருக்குது, கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஸோ ஜின்னுக்கு வந்து கொஞ்சம் ரக்கடாக நான் வந்து திரும்பி வந்து வர்றேன். இது வந்து பார்த்திங்கன்னா Thursday நைட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணது, ஆனால் ஃப்ரைடே நைட் தான் வரும். பிகாஸ் நான் ஃப்ரைடே நாளைக்கு வந்து ஒரு சின்ன ஒர்க்காக வந்து வெளியில் வந்து போகிறேன். ஸோ ட்ரெஸ் வந்து எடுக்க போகிறேன்.
அது கூட நான் vlog-ஆ வந்து மிஸ் டீனேஜரில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எடுத்தேன்னா கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் வந்து உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் வந்து பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் இன்ஸ்டாவோட ஐடியுமே வந்து நம்ம சேனல் அபோட்டில் வந்து இருக்குது. வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாலியாக வந்து பேசலாம். அது இல்லாமல் நம்ம vlog-ஓட சேனலுமே அபோட்டில் வந்து இருக்குது, மிஸ் டீனேஜர். ஸோ அதுக்குமே உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ அதில் என்னென்ன எங்கேயாவது வெளியில் போனால் கண்டிப்பாக வந்து vlog வந்து வரும். ஸோ எல்லாருமே வந்து சேஃபாக இருங்கடா. ஸோ இந்த ஒன் ஷாட் நான் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டாட்டா, பாய் பாய், லவ் யூ.